விவசாய மக்களே வணக்கம்ங்க. நிறைய பேர் வந்து இப்போ நம்ம சம்மங்கி நடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு காரணம் வந்து ஒன்று, நம்ம பக்கத்து தோட்டத்துக்காரங்க சம்மங்கி நடவு பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா நம்ம சில அனலைசிஸ் பண்ணதில் நம்ம சம்மங்கி விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து கொஞ்சம் லேட்டான முடிவாக தான் நமக்கு இருக்கும். சரி, எப்படியோ சம்மங்கி நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடவு பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சம்மங்கியில் வந்து மேலாண்மை நிறையா இருக்குது. மெயின்டெனன்ஸ், மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது நமக்கு வந்து தண்ணி கட்டுறது தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். தண்ணி கட்டுறது வந்து நம்ம வாய்க்கால் பாசனம் பண்ண போகிறோமா, இல்லை வந்து ட்ரிப் இரிகேஷன் போட போகிறோமா, இல்லை தெளிப்பு நீர் போடுறோமா, அது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணிடணும். வாய்க்கால் பாசனம் போட்டால் என்ன பிரச்சனை வரும், ட்ரிப் இரிகேஷன் போட்டால் என்ன பிரச்சனை வரும், ஸ்ப்ரிங்க்லர் எதுனால நல்லது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாய்க்கால் பாசனம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகப்படியான தண்ணி வந்து செலவாகும். தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியாக வந்து சம்மங்கி விவசாயம் உள் மாவட்டங்களில் தான் வந்து நடக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்ரு சோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நமக்கு வெயில் காலங்களில், சம்மர் காலத்தில் வந்து நமக்கு அதிகப்படியான வந்து நீர் தேவை இருக்கிறதுனால வாய்க்கால் பாசனம் சரிப்படாது. இது வந்து தண்ணி பற்றாக்குறை ஏற்படுறதுனால இது சரிப்படாதுன்னு சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம், தண்ணி வந்து வாய்க்காலில் விடும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அப்போதைக்கு நூற்புழு வந்து அந்த தண்ணியில் மைக்ரேட் ஆகி ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு போயிடும். அது இல்லாமல் அதிகப்படியான தண்ணி வந்து வாய்க்கால் பாசனத்தில் விடும்போது நிலத்துக்குள்ளே வந்து சப்ளை ஆகும். அதனால் கீழே இருக்கக்கூடிய நூற்புழுவெல்லாம் மேலே வந்து அங்கேயே தங்கிடும். வேருக்கு வந்து அதிகப்படியான பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவுமே வந்து வாய்க்கால் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ராப்ளம், வாய்க்கால் பாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ராப்ளம். அது இல்லாமல் மாவுப்பூச்சின்னு சொல்லுவோம், இல்லைனா கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவோம். அதை வந்து மீலி பக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக வரும் சம்மங்கி விவசாயத்தில். குறிப்பாக வந்து நம்ம வாய்க்கால் வழியாக வந்து தண்ணி பாய்ச்சும்போது இந்த மாவுப்பூச்சி தொல்லைகள் வந்து ரொம்ப அதிகமாகும். இந்த 3 பிரச்சனையும் சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வாய்க்கால் பாசனத்துக்கு போகவே கூடாது. அப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவை ஒன்றா பார்க்கலாம். சம்மங்கிக்கு வாய்க்கால் பாசனம் செட் ஆகாது. அப்படி நம்ம வாய்க்கால் பாசனம் தான் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 பிரச்சனைகளுக்குமான ஆல்டர்னேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இதுவரையும் பண்ண விவசாயத்திலேயே மக்கள்கிட்ட நம்ம பேசினதுலே என்னோட ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வாய்க்கால் பாசனத்தில் பண்ண நிறையா சம்மங்கி விவசாயம் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே வர்றது கிடையாது. அது வந்து நட்டத்தில் தான் போகுது. அதனால் வாய்க்கால் பாசனம் வந்து சரியாகாது. இதை வந்து நம்ம தவிர்த்துடுறது நல்லது. ரெண்டாவதாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெத்தடு. இது வந்து நீர் பற்றாக்குறையை வந்து சரி செய்யும். அது வந்து ட்ரிப் இரிகேஷன் மெத்தடு. இந்த ட்ரிப் இரிகேஷன் மெத்தடு வந்து நமக்கு வந்து அதிகப்படியான தண்ணி வந்து தேவைப்படாது. இந்த ட்ரிப் இரிகேஷன் மெத்தடில் போகும்போது நமக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். வாய்க்கால் பாசனத்தில் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மி தான். ஆனால் இந்த ட்ரிப் இரிகேஷனில் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நான் வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ணலை, வாய்க்கால் பாசனம் பண்ணி ஒரு வருஷத்தில் எனக்கு என்னோடய பயிரில் அதிகப்படியான மாவுப்பூச்சி பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து மீள முடியாமல் நான் அந்த வயலையே அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இது ஸ்ப்ரிங்க்லர் தெளிப்பு நீர் பாசனத்துக்கு வந்து போனேன். பட்டர்ஃப்ளை தெளிப்பு நீர் பாசனத்துக்கு. ட்ரிப் இரிகேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இது வந்து முதலீடு கொஞ்சம் அதிகம். ஆனால் வந்து இது 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ட்ரிப்பில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஹோல்ஸ் எல்லாமே வந்து உப்பு போய் அடைச்சி சால்ட்டு வந்து அதை வந்து தண்ணி வந்து ஒழுக விடாமல் பண்ணிடும். ட்ரிப் ஆகும்ல அதை வந்து அடைச்சிரும். மறுபடியும் அது மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளமில் போகும். அதுக்கப்புறம் ட்ரிப் இரிகேஷன் வித் மல்ச்சிங் சில பேர் போடுறாங்க. மல்ச்சிங் வந்து பார்த்திங்கன்னா களையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ஈரப்பதத்தை காத்து கொடுக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம வந்து மல்ச்சிங் போடுவோம். அதுவுமே வந்து ஒரு ரெக்கமெண்டட் மெத்தடு கிடையாது. காரணம் என்னென்னா, மல்ச்சிங் போட்டு ட்ரிப் போட்டிங்கன்னா
24 ஹவர்ஸ் அதுக்குள்ளே வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கெல்லாம் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குதோ அங்கெல்லாம் நமக்கு நூற்புழுவோட தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், வேரழுகளும் இருந்துக்கிட்டே இருக்கும். நூற்புழு தாக்கம் இருக்கும், ஈரப்பதம் தொடர்ந்து இருக்கிறதுனால வேரழுகள் இருக்கும். அதனால் வந்து இந்த ட்ரிப் இரிகேஷனும் வந்து சரிப்படாது. இது 2வது மெத்தட். இதுக்கு கொஞ்சம் செலவினங்கள் அதிகம். 3வது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர். இதுதான் நான் போட்டுக்கக்கூடியது. இதுதான் தமிழ்நாட்டில் பரவலாக சம்பங்கி விவசாயத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய தோட்டத்தில் இருக்கும். இது வந்து என்னுடைய தோட்டம். இதில் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் மட்டும்தான் இருக்கும், வாய்க்கால் பாசனம் கிடையாது. இந்த நடவு முறை வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 2 வந்து நான் 2க்கு 2 அடிங்கிற அளவில் வந்து நான் கலந்து நட்டுருப்பேன். இங்கே நமக்கு வந்து பார்த்தோம்னா தெரியும், ஒரு கிழங்குக்கும் ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இந்த அடி வந்து நமக்கு 2 அடி இருக்கும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிழங்குக்கும் நமக்கு 2 அடி இருக்கும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிழங்கு 2 அடி, இந்த பக்கம் ஒரு கிழங்கு 2 அடி. ஸோ இப்படி தான் வந்து நான் நடவு பண்ணியிருப்பேன். 2க்கு 2 அடி நடவு பண்ணினோம்னா தான் நமக்கு வந்து லாங் டேர்மாக வந்து நம்ம விவசாயத்தை கொண்டு போக முடியும். என்னோடய க்ராப் வந்து 8 வருஷம் வந்துச்சு. அந்த மாதிரி நம்ம 2க்கு 2 போடாமல் ஒரு அடிக்கு ஒன்று போட்டோம்னா 1.5 வருஷத்துக்குள்ளேயே செடி கூடிடும். இது வந்து நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து நம்ம அழிக்கிற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாய்க்கால் பாசனம் கிடையாது. முழுக்க நான் ஸ்ப்ரிங்க்லர் மட்டும்தான் போட்டுதான். எனக்கு இந்த மெத்தட் தான் வந்து சக்ஸஸ் ஆச்சு. இந்த ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்க்லருக்கும் இன்னொரு ஸ்ப்ரிங்க்லருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து 12 அடி. இந்த டிஸ்டன்ஸ் 12 அடி, இந்த டிஸ்டன்ஸ் 12 அடி. அதே மாதிரி இங்கே வரக்கூடியதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். இதுவும் 12 அடி, இதுவும் 12 அடி. ஸோ 12 அடிக்கு 12 அடி ஒரு ஸ்ப்ரிங்க்லர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்ப்ரிங்க்லரோட கெப்பாசிட்டி 15 அடி சொல்லுவாங்க. பட் 12 அடி போட்டோம்னா தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே நமக்கு வந்து வரப்பு இருக்கும். இந்த வரப்புலேருந்து ஒரு ஸ்ப்ரிங்க்லரோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 9 அடி இருக்கணும். இந்த 9 அடி டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு சரியாக இருக்கும். இது வந்து 9 அடி. ஸோ இந்த ஸ்ப்ரிங்க்லர், இந்த 2 ஸ்ப்ரிங்க்லருக்கு இடையில் நமக்கு 12 அடி வரும். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து ரெக்கமெண்டட் மெத்தடு. ஏன் ஸ்ப்ரிங்க்லரில் நமக்கு மேலே சொன்ன பிரச்சனைகள்லாம் வராதுன்னா, ஸ்ப்ரிங்க்லரில் வந்து தண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது. அதனால வந்து நூற்புழு வந்து மைக்ரேட் ஆகி ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு போகாது. அதிகப்படியான தண்ணி வந்து ஸ்ப்ரிங்க்லரில் தேவைப்படாது. அதாவது வாய்க்கால் பாசனத்தில் கொடுக்குற மாதிரி அதிகப்படியான தண்ணி வந்து இதில் தேவைப்படாது. கொஞ்சமான தண்ணி இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு ஒரு கேட் வால்வுக்கு, அதாவது ஒரு கேட் வால்வ் அப்படிங்கிறது 35 ஸ்ப்ரிங்க்லர் தண்ணி சப்ளை ஆகும். ஒரு கேட் வால்வ் ஓப்பன் பண்ணிங்கன்னா 35 ஸ்ப்ரிங்க்லர் வந்து சப்ளை ஆகும். அந்த 35 ஸ்ப்ரிங்க்லர் சப்ளைக்கு நமக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் போட்டோம்னா போதுமானதாக இருக்கும். அதனால் வந்து தண்ணி செலவு நமக்கு கம்மி, வேலையும் அதில் வந்து நமக்கு கம்மியாகும். அதனால தான் வந்து நம்ம ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். இது வந்து நீர்ப்பாய்ச்சும் முறை. வாய்க்கால் பாசனம் செட் ஆகாது, ட்ரிப் இரிகேஷன் செட் ஆகாது, ஸ்ப்ரிங்க்லர் மட்டும்தான் செட் ஆகும். இந்த ஸ்ப்ரிங்க்லர் செட் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் வந்து தண்ணி கம்மியாக செலவாகும், நெமட்டோடு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது, மாவு பூச்சி ப்ராப்ளம் வந்து 90% இதில் கண்ட்ரோல் ஆகும். அது இல்லாமல் தண்ணி தெளிக்கிறது மாதிரி விழுறதுனால மேலேருந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் போல் நைட்ரஜன் சத்து அந்த வாட்டருக்குள்ளே டிசால்வ் ஆகி அது சப்ளை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். செடி கொஞ்சம் க்ரீனிஷ் மெயின்டெனன்ஸ் ஆகிட்டே இருக்கும் இதனால். ஸோ வாய்க்கால் பாசனம் சம்மங்கியில் தண்ணி பாய்ச்சிற முறையில் இதுதான் வந்து முக்கியமாக இருக்கக்கூடியது. ஸ்ப்ரிங்க்லர் மட்டும்தான் செட் ஆகும். இந்த ஸ்ப்ரிங்க்லர் மெத்தடில் மாவு பூச்சி சுத்தமாக நமக்கு வந்து நின்று போயிடும். அதனால் இந்த மெத்தட் தான் வந்து ரெக்கமெண்டட் மெத்தட். என்னோடய 8 years எக்ஸ்பீரியன்ஸ், நம்மக்கிட்ட பேசியிருக்கக்கூடிய ஒரு 1000 ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபார்மர்ஸ் நம்மக்கிட்ட நிறைய பேசுவாங்க. அவங்களும் சொன்ன ஒரு நல்ல மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் தான். இது ஃபெர்டிலைசர் சப்ளை எல்லாம் வந்து நமக்கு நம்ம வெஞ்சூரி மூலியமாகவே நம்ம கொடுத்துடலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல மெத்தட். தேங்க்யூ மக்களே, நன்றி.